18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, எனக்கு பிடிச்ச நிறம் இதுதான்றதை நீ சரியாக தொட்டு விட்டாய். நிச்சயமாக எனக்கு பிடிச்சதை தெரிஞ்சு வச்சிருக்க என் அன்பு பிள்ளை, உனக்கு பிடிச்சதை நான் உன் கைகளில் தரத்தான் போகிறேன். கூடிய சீக்கிரமே உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு விருப்பமானதையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திடுவேன் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு சிக்கனமாக எல்லா துன்பங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு வாழ்ந்து வாழ்ந்து சேர்ந்த சொத்துக்கள் எல்லாமே உன் வாழ்க்கையை நீ அழகானதாக மாற்ற போகுது. இதுவரைக்கும் நீ பெருசாக சொத்து சுகம்னு எதையும் சேர்க்கலை. ஆனால் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் நிறைய சேர்த்து வச்சிருக்க. போதும் என் செல்லமே, நீ கஷ்டப்பட்டதும் போதும், கவலைப்பட்டதும் போதும். இனி வரும் நாட்கள் எல்லாமே உன் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய நாட்களாக, உன் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய காலமாக மாறும். ஏன் சொல்கிறேன்னா, எல்லா மனிதர்களும் இங்கே கடைசி காலத்தில் நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு தூக்கம் இல்லாமல் சரியாக சாப்பிடாம கடைசி காலம் நினச்சே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு கடைசி காலம் எப்போது என்பது தெரியாது தானே. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீ நல்லா இருக்கணும் நான் நினைக்க மாட்டேனா? இந்த அப்பா கருப்பசாமிக்கு என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை விட வேறென்ன ஆசை இருந்து விட முடியும்? நிச்சயமாக நீ நேசிச்ச ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் உனக்காக நான் கொண்டு வந்து கொடுப்பேன். ஆனால் நீ ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு எப்போதுமே நீ மட்டும்தான் நிரந்தரம். உன் வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, கவலையாக இருக்குன்றதுக்காக வேறு யாரும் உனக்கு பதிலாக உன் வாழ்க்கையை வாழப்போவதில்லை. உன் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கி உன்னை முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது நீ போடும் திட்டமெல்லாம் தோல்வி அடையுது. என்ன செய்யணும்னு நினச்சாலும் ஒரே தடையாகவும் தடங்கல்களாகவும் வருதே நினச்சி கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் நீ போட்ட திட்டமெல்லாம் வெற்றிகரமாக நடந்து நீ நினச்ச விஷயங்களையும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் நல்லபடியாக நடத்துவதற்கு நான் உனக்கு அனுமதி கொடுப்பேன் என் செல்லமே. வரப்போகிற செவ்வாய்க்கிழமை நல்ல நாளானது உன் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்க போது. எப்போதும் நீ பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இன்னொருவர் மனசில் பிரியத்தை உண்டு பண்ணணுமே தவிர பிரிவை உண்டாக்க காரணமாக இருக்கக்கூடாது. யாருக்கிட்டையும் சண்டை போட்டு கோவிச்சிக்காம எல்லார்கிட்டையும் அன்பா பொறுமையா பதவிசா பழகக்கூடிய ஆளாக நீ இரு. காலத்தின் மதிப்பு தெரிந்த உனக்கு வாழ்க்கையின் மதிப்பும் தெரியும் தானே. ஒரு நாள் முழுக்க நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சினா அன்னைக்கு எப்படி நிம்மதியாக உறங்குவாயோ அதே போல்தான் ஒரு வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டத்தை நீ பட்ட நாட்கள் எல்லாத்தையும் அதற்கான பலனாகவும் பரிசாகவும் உனக்கு பேரையும் புகழையும் சீக்கிரமே தருவேன். நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து கவலைகள் எல்லாம் மாறி உனக்கான சந்தோஷமான நாள் வரப்போகுது என் செல்லமே. எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்க நதி நீர் போல நீயும் நல்ல நீதாக சுத்தமாக ஓடிக்கிட்டே இரு. தேவையில்லாத குப்பை கூலங்களும் கலங்கல்களும் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கி போகட்டும். நல்லது நடக்கணுன்ற எண்ணம் மட்டும் உனக்குள் எப்போதும் இருக்கட்டும் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு தேவையானது பணமோ பொருளோ கிடையாது. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லா சூழ்நிலையும் உனக்கு விட்டு கொடுத்து போகிற, உன்னை யாரிடமும் விட்டு கொடுக்காமல் பேசுகிற, உன்னை விட்டு விலகாத உண்மையான அன்புதான் உனக்கு உயர்வானது. நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ அல்லது உன் படிப்பிலோ, உன் பணத்திலோ அல்லது உன் அறிவிலோ, உன் புகழ்ச்சியிலோ கிடையாது. அடுத்தவங்களை நீ எப்படி மதிக்கிறன்றதை பொறுத்து தான் உனக்கு உயர்வும் மதிப்பும் உண்டாகும் என் செல்லமே. எல்லாத்தையுமே கடந்து போகிறது தான் வாழ்க்கை. கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேளிக்கை பேச்சுகளையும் கடந்து போக கற்றுக்கோ. இதெல்லாம் கடந்து வராமல் வாழ்க்கையை அவ்வளவு சுலபமாக வாழ முடியாது. உன் தாயை நீ என்னவோ ரொம்ப அலட்சியமாக நினைக்கிற. ஆனால் ஒரு தாயின் அருமை புரிய வேண்டுமானால் ஒரு அனாதை குழந்தையிடம் போய் கேளு. தாய் இல்லாமல் அந்த பிள்ளை பட்ட கஷ்டமும் அது கேட்ட பேச்சுக்களும் அது பட்ட துயரமும் எல்லாம் உனக்கு புரிய வரும். வழிகாட்ட ஒரு ஆள் இல்லாமல், ஒரு தந்தையானவன் இல்லாமல் நான் துன்பப்படுறேங்கிறது கூட அந்த தந்தை இல்லாதவருக்கு தான் தெரியும். நிறைய பேர் சுலபமாக சொல்லிடுவாங்க, தந்தை இல்லாட்டி வாழ்ந்துடா, தாய் இல்லாமல் தான் வாழ முடியாதுன்னு. ஆனால் தந்தை இல்லாமல் ஒரு மகனும் ஒரு மகளும் படும் கஷ்டம் கூட சொல்லி வாழ முடியாது என் செல்லவே. அவங்களுக்கு உதவுறதுக்கும் யாரும் முன்வர மாட்டாங்க, அவங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதுக்கும் யாரும் முன்வர மாட்டாங்க.
ஆனால் கீழே தள்ளி விடுறதுக்கு மட்டும் எல்லாருமே தயாராக இருப்பாங்க. அவர்களுக்கு ஒன்று நான் யார் வந்து கேட்க போகிறாங்கன்ற ஒரு அசாத்திய தைரியமும் அடுத்தவங்க மனசில் இருக்கும். ஆக மொத்தத்தில் தாயும் தந்தையும் இருவருமே முக்கியமானவர்கள் என்பதை மறவாதே என் செல்லமே. உணவோட மகத்துவம் என்ன, உணவு எவ்வளவு முக்கியன்றத பசியில் வாடுறவங்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். அதே போல தான் காசுக்கு கஷ்டப்படுறவனுக்கு தான் ஒவ்வொரு ரூபாயின் அருமையும் புரிய வரும். மற்றபடி இப்போ உள்ளவங்கெல்லாம் எவ்வளோ வருமானம் வந்தாலும் சுலபமாக செலவழிச்சிடுறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காமல் செலவழிக்க தயாராக இருக்கும் மனிதர்களுக்கு வரவின் அருமையையும் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டாயம் இப்போது இருக்குது. எல்லாம் இழந்தவனிடம் போய் இறைவனை பற்றி கேட்டால் அவன் கதையாக சொல்லுவான். அப்படிதான் உன் வாழ்க்கையில் எதை இழந்தாயோ இல்லையோ, ஆனால் துன்பமும் பிரச்சனையும் தானாக உன்னை தேடி தேடி மறுபடியும் வருது. இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக சரி செய்வேன். உன் துன்பத்தை போக்கி துயரத்தை தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக தான் எனக்கு பிடித்த நிறத்தை உன்னை தொட சொன்னேன் என் செல்லமே. ஏன்னா நான் உனக்கு பிடிச்சதை உன்னை நல்லபடியாக ஆசீர்வதித்து உன் கைகளிலேயே ஒப்படைக்க போகிறேன். அதை உன் கரங்களில் ஒப்படைப்பதற்காக தான் எனக்கு பிடித்த நிறத்தை தொட சொன்னேன். நிறத்துக்கும் பிடிச்சதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கிறாயா? வெள்ளை நிறமான இந்த விபூதியை தொட்டிருந்தீனா உன் வெள்ளை மனசுக்கு ஏற்றாற் போல எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து உனக்கு வெள்ளைக்கொடியை காட்டியிருப்பேன். சந்தன நிறத்தை தொட்டிருந்தால் எல்லா சங்கடங்களையும் தீர்த்து வச்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருப்பேன். மங்களகரமான குங்குமத்தை நீ தொட்டிருந்தீனா உனக்கு பிடிச்ச துணையவே உனக்கு பிடிச்ச வாழ்க்கையவே உன் கரங்களில் நான் அமைத்து கொடுத்திருப்பேன். இது மூன்றையும் உன் வாழ்வில் தருவதற்காக தான் ஏதாவது உன்னை தொட சொன்னேன். இதில் நீ எதை தொட்டிருந்தாலும் மற்ற இரண்டும் தானாகவே உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே. சங்கடங்களே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையும் உனக்கு பிடிச்ச துணையும் நீ உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ந்து சந்தோஷ வாழ்க்கையை வாழ்வதையும் இனி யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா உன் கூடவே உனக்கு துணையாக நிற்க போகிறது இந்த கருப்பசாமி. என்னை எதிர்க்கக்கூடிய தைரியம் இந்த உலகில் எவருக்கும் இல்லைதானே. ஒரு சில பேர் காசு பணத்தை பெறாங்க. அப்படி உடன்பிறப்புகளுக்கு செய்யும் துரோகத்தை அவங்க மன்னிச்சாலும் நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். என் அன்பு பிள்ளை, 1000 பேர் நண்பர்களாக இருப்பது பெருமை கிடையாது. 1000 பேர் எதிர்த்தாலும் உனக்கு துணையாக நான் இருக்கேன்னு தைரியமாக ஒருத்தன் உனக்காக துணையாக நிற்கிறது தான் உண்மையான நட்பு. அப்படிப்பட்ட உண்மையான நல்ல நட்பும் நல்ல உறவுகளும் உன்னை சுற்றி இருக்கும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். பிறப்பு என்பது சொல்லிவிட்டு வருவது, இறப்பு என்பது சொல்லாமல் வருவது. ஆனால் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில மனுஷன் சிரிச்சுக்கிட்டே வாழ்வது தான் சிறப்பு. ஆனால் உன் வாழ்க்கை அப்படி சிரித்தபடியாய் சந்தோஷமாக இல்லாமல் கஷ்டத்தையும் கவலையையும் கொடுக்கும் விதமாக அமைந்து விட்டதல்லவா? வாழ்க்கையை எப்படி வாழப்போறேன்னு நினச்சி புலம்பாத. தினமும் காலையில் கூட்டிலேருந்து வேறப்படுற அந்த பறவைக்கு எங்கே உணவு கிடைக்கும்னு தெரியாது. இருந்தாலும் கடவுள் நமக்கான உணவை எங்கேயாவது வச்சிருப்பாருன்ற நம்பிக்கையோடு தானே கூட்டிலிருந்து கிளம்புது. அப்படி நீயும் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயத்தை நான் ஏதாவது ஒரு விதத்தில் நடத்தி கொடுத்துருவேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நடக்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கான நல்லதாக என்னால் அமைத்து தர முடியும் என் செல்லமே. நம்பிக்கை மட்டும் உனக்குள்ளே இருந்தால் போதும். அனைத்தையும் சந்தோஷமாக உனக்காக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. முயற்சி மட்டும் உன் கூட இருந்தால் போதும். முடிவுகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சும் கூட சில விஷயம் தப்பாக நடக்குதுன்னு இருக்கும்போது நீ நம்பிக்கை இழக்கக்கூடாது. அப்படி நம்பிக்கை இழக்கும் நேரத்தில் இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கோம், இதுவும் ஒன்றும் இல்லை, சீக்கிரமே சரியாயின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, முன்னோக்கி போ. நீ நினச்சதையெல்லாம் நான் உனக்கு சீக்கிரமே நிறைவேற்றி தந்து விடுகிறேன் தங்கமே.